ஹலோ வெல்கம் பேக் எவ்ரிவன். நம்ம இப்போ கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அதுல லாஸ்ட் வீடியோல நீட் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது பிசினஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் மோட்டிவோட ஆரம்பிக்கப்படுற ஆர்கனைசேஷன். ஸோ அவங்களோட எய்ம் வந்து ஃபுல்லா அவங்களோட கவனம் ஃபுல்லா எதுல இருக்கணும்னா லாபம் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பீப்புள் வந்து சொல்றாங்க. வேற ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா பிசினஸ்ங்கிறது சொசைட்டியோட ஒரு பாகம். சோ கண்டிப்பா சொசைட்டிக்கு பிசினஸ் சில கடமைகள் செய்ய வேண்டியிருக்கு. சோ அதனால சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு, ஆர்குமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக சில பாயிண்ட்ஸ் முன் வைக்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கறது இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா பிசினஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, பிசினஸோட செயல்பாடுகள் அவங்கள வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணும், அவங்கள பாதிக்கும். அவங்கள நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரெண்டு விதம் இருக்காங்க, இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது ஓனர்ஸ், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், இவங்களெல்லாம் வந்து நம்ம இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறோம். எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், பினான்சியர்ஸ், லோக்கல் கம்யூனிட்டி, கவர்மெண்ட், இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஒரு பிசினஸ் வந்து எதுக்காக செயல்படணும் அப்படின்னா வெறும் ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது வெறும் ஓனர்ஸோட நன்மைக்காக மட்டும் செயல்படக்கூடாது, ஒட்டுமொத்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோட பெனிஃபிட்டுக்காகவும் ஒரு பிசினஸ் வந்து ஒர்க் பண்ணணும். எல்லாரோடைய நன்மையும் வந்து எய்ம் பண்ணி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பிசினஸ் should work for the interest of all the stakeholders. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாரெல்லாம் அங்க கொடுத்திருக்காங்க? ஷேர் ஹோல்டர்ஸ், கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ், சப்ளையர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இப்படி எல்லாத்தோடையும் நன்மைக்காக, எல்லாரோடையும் நலனை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பிசினஸ் செயல்படணும். வெறும் ஷேர் ஹோல்டர்ஸோட நன்மைக்காக மட்டும், ஓனர்ஸோட நன்மைக்காக மட்டும் ஒரு பிசினஸ் செயல்படக்கூடாது. செகண்ட் ஒன், ப்ரொமோஷன் ஆஃப் சொசைட்டி. இது வந்து நம்ம முன்னாடி வீடியோல பார்த்திருந்தோம். பிசினஸ்ங்கிறது சொசைட்டியோட ஒரு பார்ட். சொசைட்டில இருக்கிற ரிசோர்சஸ் எடுத்து தான் ஒரு பிசினஸ் செயல்படுது. ரா மெட்டீரியல்ஸ், மினரல்ஸ், பவர், ஃபியூவல்ஸ், அப்புறம் ஹியூமன் ரிசோர்சஸ், இது எல்லாமே பிசினஸுக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னா சொசைட்டில இருந்து. சோ அந்த சொசைட்டிக்கு திருப்பி பிசினஸுக்கு சில கடமைகள் செய்யணும். சோ அதனால பிசினஸ் வந்து கண்டிப்பா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்தாகணும். சொசைட்டியோட சப்போர்ட்டால தான் பிசினஸ் ரன் ஆகுது. அப்ப சொசைட்டிக்கு பிசினஸும் சில கடமைகள் திருப்பி செய்யணும். சோ அதுக்கு வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அவசியம். பிசினஸ் இஸ் a subsystem of society. பிசினஸ்ங்கிறது சொசைட்டியோட ஒரு பாகம். இட் draw support and sustenance from society in the form of inputs. So சொசைட்டி கிட்ட இருந்து சப்போர்ட் எடுத்துக்குது. சஸ்டனன்ஸ் அப்படின்னா தக்க வச்சுக்கிறது. ஸோ சொசைட்டி மூலமா தான், சொசைட்டில இருந்து தான் பிசினஸுக்கு சப்போர்ட் கிடைக்குது. சொசைட்டியால தான் பிசினஸ் தன்னை தக்க வச்சுக்கிறது. இந்த ஃபார்ம் ஆஃப் இன்புட்ஸ். இன்புட்ஸ் ஃபுல்லா சொசைட்டில இருந்து கிடைக்குது. Socially responsible behavior is essential to sustain this relationship between business and society. So ஒரு பிசினஸ் வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருந்தாதான் சொசைட்டிக்கும் பிசினஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்க முடியும். சொசைட்டில இருந்து பிசினஸ் இன்புட் எடுக்குது. பிசினஸோட அவுட்புட், பிசினஸோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அந்த சொசைட்டிக்கு நன்மை செய்யற மாதிரி இருக்கணும். அப்பதான் எகைன் அடுத்த டைமும் சொசைட்டில இருந்து ஈஸியா இன்புட்ஸ் எடுக்க முடியும். சோ இந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கணும்னா பிசினஸ் வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் பாயிண்ட், அசஸ்மெண்ட் ஆஃப் சோஷியல் இம்பாக்ட். அதாவது பிசினஸ் வந்து நிறைய டிசிஷன்ஸ் எடுப்பாங்க, நிறைய செயல்பாடுகள் செய்வாங்க. இது எல்லாமே சொசைட்டியை பாதிக்கும். ஒரு பிசினஸ் எடுக்கக்கூடிய எந்த முடிவாகட்டும், இல்ல அவங்க செய்யக்கூடிய எந்த ஆக்ஷனா இருக்கட்டும், அது வந்து சொசைட்டியை கண்டிப்பா பாதிக்கும். சோ அதனாலேயே அதுக்கு ஒரு காம்பன்சேஷனா, பிசினஸ் செய்யற இந்த விஷயங்கள் சொசைட்டியை பாதிக்கும்ங்கறனால அதுக்கு ஒரு காம்பன்சேஷனா பிசினஸ் என்ன பண்ணணும்னா சொசைட்டிக்கு நல்லது செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ப்ரொடியூஸ் பண்றப்ப கண்டிப்பா பொல்யூஷன் கிரியேட் ஆகும், அது சொசைட்டியை அஃபெக்ட் ஆகும். சோ அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? நம்மளால ஒரு தீங்கு சொசைட்டிக்கு ஏற்படுது. சோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாம்? வேற ஏதாவது நல்லது செய்யலாம். கொஞ்சம் நிறைய மரங்களை ட்ரீஸ் பிளான்ட் பண்ணலாம். சோ அது ஒரு விதத்துல நல்லது செய்யறாங்க. சோ நம்ம செய்யற ஆக்ஷன் சொசைட்டிக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா அதுக்கு பதிலாக அதுக்கு நம்ம ஏதாவது காம்பன்சேஷனா ஏதாவது நல்லது செய்யணும். அசஸ்மெண்ட் ஆஃப் சோஷியல் இம்பாக்ட். அசஸ்மெண்ட்ங்கிறது மதிப்பிடுறது. சோஷியல் இம்பாக்ட்னா சொசைட்டில அவங்க என்ன தாக்கத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது. A business enterprise takes several decisions and actions. நிறைய decisions and actions எடுக்கிறாங்க.
its activities exercise a strong influence on the interests and values of society. So ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து சொசைட்டியோட நலனையும் சொசைட்டியோட மூலியங்களையும் பெரிய அளவுல பாதிக்குது. Business must fulfill social obligations as a compensation for undermining the legitimate interests of society. Legitimateனா நியாயமான சில இன்ட்ரெஸ்ட வந்து பிசினஸ் வந்து குறைக்குது. அண்டர்மைன் அப்படின்னா அதை டேமேஜ் பண்ணுது இல்ல அதை குறைச்சு காட்டுது. ஸோ அதனாலேயே சொசைட்டியோட நியாயமான நலன்களையும் நியாயமான இன்ட்ரெஸ்டையும் டேமேஜ் பண்றதுனாலே அதுக்கு காம்பன்சேஷனா சில சோசியல் ஆப்ளிகேஷன் சில கடமைகள் அந்த சொசைட்டிக்கு செய்யணும். நெக்ஸ்ட் ஒன், ஆர்கனைஸ்டு சோசியல் பவர். பிசினஸ் அப்படிங்கிறது பிசினஸ் பீப்புளுக்கு வந்து சொசைட்டில பெரிய ஒரு பவர் இருக்கு. டெஃபினெட்லி சோஷியலி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பவர் மட்டும் இருந்தா அதை வந்து அவங்க கண்டிப்பா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் சேர்த்து கொடுத்தாதான் பேலன்ஸ்டா கொண்டு போவாங்க. வெறும் பவர் மட்டும் தான் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அதிகாரத்தை வந்து தவறான விதத்துல பயன்படுத்துவாங்க. ஸோ அதை பேலன்ஸ்டா கொண்டு போகணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்தாகணும். அப்பதான் அது பேலன்ஸ்டா போகும். அதனாலதான் நம்ம இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட்ல ஒரு கம்பெனிஸோட நெட்வொர்க் பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேல இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்காக அவங்களோட ப்ராஃபிட்ல இருந்து இவ்வளவு அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரூலே வச்சிருக்காங்க. Large organizations have acquired tremendous social power through their multifarious operations. So பெரிய பெரிய பிக் பிசினஸ் யூனிட்ஸ் எல்லாம் மல்டிஃபேரியஸ் ஆபரேஷன்ஸ் பலவிதமான செயல்பாடுகள் மூலமா பிசினஸ் ஆபரேஷன்ஸ் மூலமா பெரிய அளவுல சோஷியல் பவர் அடைஞ்சிருக்காங்க. சோஷியல் பவர் மே பி மிஸ்யூஸ்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாட்டி இந்த சோஷியல் பவரை அவங்க மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் ஒன், லெஜிட்டிமசி. லெஜிட்டிமசி அப்படின்னா நியாயமா இருந்துக்கிறது, ரைட்டா நடந்துக்கிறது. அதுதான் நம்ம என்னங்கிறோம்னா லெஜிட்டிமசி. ஒரு பிசினஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சொசைட்டில இருந்து ரிசோர்சஸ் எடுத்து பிசினஸ் ரன் பண்றாங்க, சொசைட்டிக்கு பல பாதிப்புகளை கொடுக்கறாங்க. சோ இதனால பிசினஸ் வந்து தன்னை நியாயப்படுத்திக்கணும், சரியா நடந்துக்கணும் அப்படின்னா திருப்பி அந்த சொசைட்டிக்கு பிசினஸ் சில நல்ல காரியங்களை செஞ்சாகணும். அப்பதான் பிசினஸ் வந்து அவங்க மக்கள் ஏத்துக்குவாங்க, சொசைட்டி ஏத்துக்கும். சோ தன்னுடைய சுயநலத்துக்காகவே ஒரு பிசினஸ் வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருந்தாகணும். இல்லாட்டி லாங் ரன்ல அந்த பிசினஸ் வந்து யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. வெறும் சொசைட்டில இருந்து இன்புட்ஸ் எடுக்கிறாங்க, சொசைட்டிக்கு எல்லாத்தையும் செய்யறாங்க, சுயநலமா இருக்காங்க. பட் சொசைட்டிக்கு திருப்பி எதுவுமே செய்யல, வெறும் அவங்களோட சுயநலத்தை மட்டும் பார்த்து செயல்படுறாங்க அப்படின்னா மக்கள், கஸ்டமர்ஸ், பப்ளிக் யாருமே லாங் ரன் எம்ப்ளாயிஸ் யாருமே அந்த பிசினஸ் யூனிட்டை ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ லாங் ரன்ல அவங்க சர்வைவ் ஆக முடியாது. அவங்களுடைய சொந்த நலனை பாதுகாக்கணும்னாலே ஒரு பிசினஸ் வந்து இந்த மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஆக்டிவிட்டிஸை செஞ்சாகணும். இட் இஸ் இன் த என்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிசினஸ் டு அஸ்யூம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்லைட்டன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா விவேகபூர்வமான சுயநலத்துக்காகவே ஒரு பிசினஸ் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும். ஸோ அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்காகவே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும். By improving social life, business can obtain better customers, employees and neighbors. So இந்த மாதிரி சோஷியல் லைஃப் சொசைட்டிக்கு நல்லதெல்லாம் செஞ்சு ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க அப்படின்னா பிசினஸுக்கு நல்ல கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, நல்ல எம்ப்ளாயிஸ் கிடைப்பாங்க, நல்ல நெய்பர்ஸ் கிடைப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்பிட்டன்ஸ். காம்பிட்டன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா பிசினஸா இருக்கட்டும் இல்ல அங்க இருக்கிற மேனேஜர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுல அவங்களுடைய தனித்திறமையையும் லீடர்ஷிப்பையும் ப்ரூவ் பண்றாங்க. அதாவது எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது, ஸோ தட் பப்ளிக் எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரி எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுல அவங்களோட தனித்திறமையா அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சோஷியல் ப்ராப்ளம்ஸ் தீர்த்து வைக்கிறதுலயும் அவங்க இந்த திறமைய காட்டியாகணும். வரும் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் மட்டுமல்லாம சோஷியல் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுலயும் அவங்களுடைய திறமையையும் அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸையும் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காம்பிட்டன்ஸ். Business organizations and their managers have proved their competence and competenceங்கிறது திறமை and leadership in solving economic problems. So economic problem solve பண்றதுல அவங்களுடைய திறமையும் leadership qualities எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
society expects them to use their competence to solve social problems. So society என்ன எதிர்பார்க்குதுன்னா அதே மாதிரி social problems தீர்த்து வைக்கிறதுக்கும் அவங்களோட திறமையை யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொஃபஷனல் காண்டக்ட். நல்ல மேனேஜர்ஸா இருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலி அவங்களோட எத்திக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வரும் பிசினஸை ப்ராஃபிட்ல கொண்டு போறது மட்டும் ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜரோட திறமை கிடையாது. சொசைட்டிக்கும் சில ரெஸ்பான்சிபிளான சில விஷயங்கள் செய்யறது ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜருக்கு கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் வந்து ஒரு மேனேஜரா இருக்கேன், ரொம்ப எக்ஸ்பர்ட், ரொம்ப ப்ரொஃபஷனலைஸ்ட் ஸ்பெஷலைஸ்ட் எல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன்னா வெறும் பிசினஸ்ல லாபத்தை எடுத்து காட்டுறதுல மட்டும் நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடாது. சொசைட்டிக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சும் நான் என்னோட ப்ரொஃபஷன் மேல இருக்கிற அந்த எத்திக்ஸை வந்து நான் கீப் அப் பண்ணும். Professional managers are required to display a keen social sensitivity and serve the society as a whole. So professional managers எப்படி இருக்கணும் அப்படின்னா சொசைட்டில என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கறத பார்த்து அதுக்கேற்றபடி செயல்படணும். and serve the society as a whole. ஒட்டுமொத்த சொசைட்டியையும் சர்வ் பண்ணணும். Social responsibility is one of the professional demands on managers. So ஒரு மேனேஜரை ப்ரொஃபஷனலா இருக்காரு அப்படின்னா அதுல ஒரு டிமாண்ட் என்னன்னா அவரு சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். வெறும் ப்ராஃபிட் மட்டும் earn பண்ணி கொடுக்க தெரிஞ்சா பத்தாது, சோஷியலியும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பப்ளிக் ஒப்பீனியன். பிசினஸ் வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கு, சொசைட்டிக்கு செய்ய வேண்டிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா செய்யுது அப்படின்னாலே அந்த பிசினஸ் மேல பப்ளிக்ல ஒரு நல்ல இமேஜ் வரும். சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நீட் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில பார்த்ததே தான் இங்க ரிப்பீட் ஆகும். ஸோ பப்ளிக்கு வந்து அந்த பிசினஸ் மேல ஒரு நல்ல இமேஜ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்க் மெயின்டைன் பண்றது, அவேர்னஸ் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்றது, வில்லேஜ் அடாப்ட் பண்றது, ஸ்கூல்ஸ் அடாப்ட் பண்றது, இப்படியெல்லாம் பண்றப்போ ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது. ஸோ இப்படியெல்லாம் பண்றப்போ பப்ளிக்கு வந்து அந்த பிசினஸ் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். அது வந்து பிசினஸுக்கு குட்வில் இம்ப்ரூவ் பண்ணும். லாங் ரன்ல பிசினஸுக்கு அது ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். அடாப்ஷன் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் ஆப்ஜெக்டிவ் வில் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் தி பப்ளிக் ஒப்பீனியன் ஆஃப் பிசினஸ். ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டா பண்றாங்கன்னா பப்ளிக்கு அந்த பிசினஸ் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். எ குட் பப்ளிக் இமேஜ் இஸ் அ வேல்யூபிள் அசெட் ஃபார் பிசினஸ். இது வந்து பிசினஸுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு அசெட். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த டாபிக். தேங்க்யூ.